எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி தான் அவங்க கோழி குழம்பு வைக்க போகிறோம். கோழிக்கறி கடையில் வந்து நான் 1.5 கிலோ வந்து கோழி குழம்புக்குன்னு சொல்லி சின்ன சின்னதாக வெட்டி வாங்கிட்டேன். 4 ஸ்பூன் கொத்தமல்லி, வரமிளகா 18, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் தட்டு முழுவதும், இஞ்சி பூண்டு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒன்று, கசகசா, தேங்காய் துருவல். அடுப்பத்தை வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு, தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு, கடைசியாக வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆறட்டும். அடுப்பத்தை வச்சு இன்னொரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அடுப்பு சிம்மில் வந்து இந்த 4 ஸ்பூன் கொத்தமல்லி கருக்காமல் வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் கருக்காமல் வறுத்துருங்க அடுப்பு சிம்மில். இது ஆஃப் பண்ணிவிட்டு ஆறட்டும். ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி, அடுப்பத்தை வச்சு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, இந்த சின்ன சின்னதாக இருந்த சிக்கனு, உப்பு, மஞ்சள் போட்டு நல்ல ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வதக்குங்க சிக்கனை. ஏன்னா அப்போ தான் உப்பு வந்து இந்த சிக்கனில் பிடிக்கும். இந்த மசாலா பொருட்கள்லாம் ஆறுனதுக்கப்புறம் பெரிய மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக வந்து அரைச்சி வச்சுங்க. சிக்கன் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த அரைச்ச மசாலாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மசாலா மட்டும் ஆட் பண்ணுங்கள், ஃபுல்லாக ஆட் பண்ணாதீங்க. இந்த கொஞ்சம் மசாலாவில் வந்து சிக்கன் வந்து இன்னொரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடுங்க. நல்லா அப்படி வேகட்டும். அப்போ தான் மசாலா வந்து சிக்கனில் வந்து பிடிக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து தட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு மீதி அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணுங்கள். தேவையான அளவு தண்ணி. இந்த கிராமங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தேங்காயை வந்து சின்ன சின்னதாக துண்டு துண்டாக அரிஞ்சு வச்சுக்குவாங்க. கொதிக்கிறப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தேங்காயை ஆட் பண்ணிக்குவாங்க. இந்த குழம்போடு சேர்ந்த தேங்காய் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு, காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக இருந்ததுன்னா வந்து கறி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கோழி குழம்பு வந்து சூப்பராக இருக்கும்.